அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தான், இரங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தான். சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தான், இரங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தான். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சிலுவை பாதை நாம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இந்த தவ காலத்திலே இயேசுவின் பாடுகளை எதற்காக தியானிக்கிறோம் என்பதை குறித்து ஒவ்வொரு ஸ்தலங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் 5 ஸ்டேஜை நாம் தியானிப்போம். முதலாவது ஸ்டேஜ் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவை மரணத்திற்காக தீர்ப்பிடப்படுகிறது என்ற சிந்தனை மத்தேயு நற்செய்தியிலே, மார்க்கு நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியிலே, யோவா நற்செய்தியிலே மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் சிலுவை பாதை நாம் எப்படி தியானிக்க வேண்டும், அதனுடைய கருத்து ஏன் எதற்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். ஆமென். ஆமென். பாருங்க, இயேசுவை பொழுது விடிந்ததும், இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். அது இரவு நேரம். இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான் யூதாசு. அவனை காட்டிக் கொடுத்த இருந்தவன் இயேசுவை முத்தமிடுகிறான். நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொல்லியிருந்தான். இயேசுவை பிடிப்பதற்காக யூதாசு காட்டிக் கொடுப்பதற்காக வகை தேடிக் கொண்டிருந்தான். இறைவாக்கினர்கள் எழுதியவை நிறைவேற இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்று சொல்லி சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு தப்பி ஓடி போனார்கள். இயேசுவை தலைமை சங்கத்தின் மூலம் கொண்டு செல்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். 67ஆம் வசனத்திலே அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் என்று சொல் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு அவமானம் இயேசுவுக்கு! பொழுது விடிந்ததும் என்று சொன்னால் இரவெல்லாம் இயேசுவை முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தி அவரை கன்னத்தில் அறைந்து
இரவில் இருட்டில் அடிக்கிறாங்க. இப்போ அடித்தது யார், உன்னை குத்துனது யார், உன்னை முகத்தில் காரி துப்புனது யார் என்று சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. கூட இருந்த சீடன் பேதுரு மறுதலிக்கிறான். ஆனாலும் இயேசு மௌனமாயிருக்கிறார். இயேசு மௌனமாயிருந்தார். பொழுது விடிந்ததும் அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தார்கள். என்னவென்று? இயேசுவை கொல்ல. அவரை கட்டி இழுத்து அதிகாலையில் கொண்டு போகிறாங்க. பொழுது விடிந்ததும் பிலாத்திடம் ஒப்புவிக்கிறார்கள். இதைதான் 22ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்து அவர்களிடம், ஆமென், பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். ஆமென். அப்போ பிலாத்து கேட்கிறாரு, அதன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்கிறார். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். 24ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். ஆமென். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினார்கள். அப்பொழுது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கெனக விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார். ஆமென். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் எப்படியோ சாகணும், அவருடைய இரத்த பழி எங்கள் மேலே எங்கள் குடும்பத்து மேலே விழட்டும், ஆனால் அவர் சாகணும் என்று அவர்கள் வெறித்தனமாக இருக்கிறார். பிலாத்து முயற்சி செய்கிறான். இவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்கிறான். ஆனால் அவர்கள் குற்றத்தை சொல்லாமல் சிலுவையில் அறையும். நாமும் அப்படித்தான். குற்றமறியாத மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை ஏளனம் செய்யும் பொழுது, குற்றவாளியாக தீர்ப்பிடும் போது, இயேசுவை போல அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டு நம்மீது பழி சுமத்தியவர்களை, குற்றவாளியாக தீர்ப்பிடுபவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். ஒருவர் நம்மீது குற்றம் சாட்டி நம்மை பழித்துரைக்கும் பொழுது, கேவலமாக பேசும் பொழுது, இயேசுவை, ஒரு குற்றமும் அறியாத இயேசுவை, குற்றமற்றவராக இருந்த இயேசுவை எப்படி அவர்கள் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, வேதனைப்படுத்தினார். அவ்வளவு வேதனையிலும் இயேசு மௌனமாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பதில் பேசாமல் இருந்தார். நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை தரும்படி இந்த நேரத்திலே மன்றாடுவோம்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆமென். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா என்று சொல்லி. ஆமன் வாழ்ந்தவர்களே, இரண்டாம் நிலையிலே இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். வேதத்தின் அடிப்படையிலே வாசிக்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். ஆமென். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலைமேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். முதலாவது குற்றம் சுமத்துகிறார்கள். இரண்டாவது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்கிறார்கள். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தார்கள். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு ஏளனம்! நமக்கு வரும் சோதனை, நமக்கு வருகின்ற ஏளனம் நாம் அதிகமாக கவலைப்படுகிறோம். இன்றைய இந்த இரண்டாம் நிலை சிலுவை பாதையிலே நமக்கு கிடைக்கின்ற அறிவுரை என்ன? என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறிய இயேசு, என்னுடைய துன்பங்களும் துயர்களுமாக சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய இரத்தம் பதிந்த பாத சூடுகளை நானும் பின்தொடர்கிறேன் என்று ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரை ஒரு உடன்படிக்கை செய்வோம். இந்த தவ காலத்தில் என்னுடைய துன்பங்களும் துயரங்களுமாகிய அந்த சிலுவையை நான் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு உம்முடைய இரத்தம் பதிந்த பாத சூடுகளை நானும் பின்தொடர அருள் தாரும் ஆண்டவரே. அப்போ அதில் உள்ள மைய கருத்து என் மனதிற்கு, என் சிந்தனைக்கு என்ன? எனக்கு வரும் சோதனைகள், வேதனைகளை எல்லாம் நான் குறை கூறாமல், எனக்கு வரும் சோதனைகள், வேதனைகளை எல்லாம் நான்
குறை கூறாமல் அன்புடன் ஏற்று வாழும் மனநிலையை எனக்கு தந்திரலும். ஆமென். 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 எனக்கு வரும் சோதனைகள் வேதனைகளை எல்லாம் குறை கூறாமல் அன்புடன் ஏற்று வாழும் மனநிலை. வேதத்தின் ரகசியம், மறை உண்மைகள். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா. இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. விருப்பும் கோபமும் அலட்டும் நேரம், உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பு, கோபம், அலட்டும் நேரம், உணர்வில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அந்த மாற்றம், ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. எனக்குள்ளே வெறுப்பு, வைராக்கியம் இந்த தவக்காலத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எனக்கு வரும் சோதனைகள் வேதனைகளை எல்லாம் நான் குறை கூறாமல் அன்புடன் ஏற்று வாழும் மனநிலை எனக்கு தந்திரலும் என்று சொல்லி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 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 மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். பாரமான சிலுவை. புலம்பலாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 16, 17 வசனங்கள். ஆமென். என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது. அவை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டன. அவர் என் வலிமை குன்ற செய்தார். நான் எழ இயலாதவாறு என் தலைவர் என்னை அவர்கள் கையில் ஒப்புவித்தார். இவற்றின் பொருட்டு நான் புலம்புகிறேன். என் இரு கண்களும் கண்ணீரை பொழிகின்றன. என் உயிரை காத்து ஆறுதல் அளிப்பவர் எனக்கு வெகு தொலைவில் உள்ளார். பகைவன் வெற்றி கொண்டதால் என் பிள்ளைகள் பாழாய் போயினர். சியோன் தன் கைகளை உயர்த்துகின்றாள். அவளை தேற்றுவார் யாரும் இல்லை. சூழ்ந்து வாழ்வோர் யாக்கோபுக்கு எதிரிகளாய் இருக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். எருசலேம் அவர்களுக்கிடையே தீட்டு பொருள் ஆயிற்று. ஆமென். 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 ஆனால் ஆண்டவரோ நீதியுள்ளவர். நான் அவரது வாக்குக்கு எதிராக கிளர்ச்சி செய்தேன். அனைத்து மக்களினங்களே செவி கொடுங்கள், என் துயரத்தை பாருங்கள். அவனுடைய துயரம், அவருடைய வேதனை. முதல் முறையாக கீழே விழுகிறார். கற்கள் நிறைந்த வழியில் தள்ளாடும் உடலோடும் தள்ளாடும் கால்களோடும் சிலுவையின் பாரத்தால் முகம் குப்புற நிலத்தில் விழுந்த இயேசுவே, உம்மை நன்றியோடு சுதித்து ஆராதிக்கிறேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கை வரும் அன்றாட துன்பங்களை எதிர்கொள்ள உமது அருளை பொழிந்தருளும். என் சிலுவையை சுமக்க சக்தி இல்லாமல் தளரும்போது சோர்ந்து போகாமல் துணிவுடன் எழுந்து நடக்க துணை புரிந்தருளும் ஆண்டவரே. என் சிலுவையை சுமக்க சக்தி இல்லாமல் நான் தளரும் பொழுது சோர்ந்து போகாமல் துணிவுடன் எழுந்து நடக்க துணை புரிந்தருளும் அப்பா. ஆமென். ஆமென்.
ஆமென் ஆமென் ஆமென். அன்றாட துன்பங்களை எதிர்கொள்ள அவருடைய அருள். எனக்கு வரும் சிலுவையை சுமக்க சக்தி இல்லாமல் நான் தளர்ந்து போகிறேன். என் வேதனைகளை யாரிடம் சொல்ல முடியும் என்று நான் தளர்ந்து போகிறேன். என்னை தீர்ப்பிட்டவர்கள் எனக்கு எதிராக எழும் பொழுது, என்னை கேவலம் செய்யும் பொழுது, பரிகாசம் செய்யும் பொழுது, ஆண்டவரே உம்மை தள்ளி இழுத்து கீழே துப்பி காரி உமிழ்ந்து குற்றம் சுமத்தினார்கள். அடுத்தபடியாக அவர் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். பார சிலுவை, பார சிலுவை, சிலுவையை சுமத்துகிறார். நடக்க முடியல அவரால். தலையிலோ முள்முடி, முள்முடி நோகுதோ தேவனே, இரத்தமும் வழிதோ சிரசினில், இவையாவும் எனக்காக தேவனே, முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. கால்களிலே நடந்து செல்லுகிறார். கற்கள் நிறைந்த வழி, தள்ளாடும் உடல், தள்ளாடும் கால்கள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நீ சிலுவையின் பாரத்தால் முகங்கொப்பர நிலத்தில் விழுந்த இயேசுவே, நான் வீழ்ந்து வீழ்ந்து போகிறேன். நீர் வீழ்ந்தவர், எழுந்து நிற்கிறேன். நீர் வீழ்ந்தவர், எழுந்து நிற்கிறேன். எழுந்து நிற்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுங்கப்பா. எழுந்து நிற்கக்கூடிய பலத்தை கொடுங்கப்பா. ஆமென் நான் விழுந்து போகிறேன். மீண்டும் மீண்டும் செய்த பாவத்தில் நான் விழுந்து போகிறேன். இனி அந்த பாவத்தில் நான் விழாதபடி என்னை பிடித்து நிறுத்த மாட்டேன். என்னை பிடித்து நிறுத்த மாட்டேன். புலம்பல் 1:14 சொல்லுவதைப் போல, என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது. அவை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டன. என் பாவ சுமையால் என் வலிமை குன்றி போச்சு. நான் எழ இயலாதவாறு நான் பரிதவிக்கும் நிலையில் இருக்கிறேன். இயேசுவை ஒப்புவிக்கிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள், சிலுவையை சுமத்துகிறார்கள். கீழே விழுகிறார். அவருடைய சமூகத்தில் அவை தாமே ஒப்பு கொடுப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென் ஆமென். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. 4ஆம் நிலை, தன் தாயை சந்திக்கிறார். வாசிக்க கேட்போம். புலம்பல். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்காக ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, அன்னி பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி
யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன். தேற்றுவேன்? உன்னை உன் காயம் கடலை போல் உன்னை உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட்டு இருப்பதை நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு தவிர்க்குமாறு உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை. உனக்கு எடுத்து அவர்கள் அவர்கள் பொய்யையும் அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கொண்டு அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவ்வழியாய் கடந்து செல்வோர் அவ்வழியாய் கடந்து செல்வோர் உன்னை பார்த்து ஐகொட்டி சிரித்தனர். கொட்டி சிரித்தனர். மகன் எருசலேமை நோக்கி மகள் எருசலேமை நோக்கி தலையை ஆட்டி சீழ்கையடித்தனர். சீழ்கையடித்தனர். அழகின் நிறைவும் மண்ணுலகின் மகிழ்ச்சியுமாக இருந்த மாநகர் இதுதானோ என்றனர். மாநகர் இதுதானா என்றனர். ஆமென். ஆமேன். ஆமேன். இயேசு தம் தாய் மரியாளை சந்திக்கிறார். அவ்வழியாய் கடந்து செல்வோர் உன்னை புரிந்து கொள்ளாமல் உம்மை பார்த்து கைகொட்டி சிரித்தவர் ஏராளம். அவரை பார்த்து நகைத்தவர்கள் ஏராளம். வேதத்திலே வாசிக்கிறோம். கைகொட்டி சிரித்தவர்கள் காரியம் எழுந்தார்கள். அழகின் நிறையும் மண்ணுலகின் மகிழ்ச்சியுமாக இருந்த மாநகர் இதுதானா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட இயேசுவை பார்த்து, மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும் என்று இயேசுவின் பாடுகளை புலம்பல் ஆகமத்திலே எரேமியா புலம்புகிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்னாக, கிறிஸ்துவின் பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா இறைவாக்கினர் உரைக்கிறார். இறைவாக்குகள் அனைத்தும் இயேசுவை குறித்தே எழுதப்பட்டிருந்தது. தாய் மரியாளை சந்திக்கிறார். பெற்ற தாயை, தாயின் நொறுங்கி வெடிக்கும் உள்ளத்தை கண்டு மிகுந்த வேதனையுற்று நொந்துருகிய இயேசுவே, மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே. மரியாள் கன்னிப்பெண், அவருடைய வேதனை. உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே. யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. தாயுடைய உள்ளம், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. தாய் மரியாளுடைய அபல நிலை, வியாகுலம். உன் தாயின் தியாக நிலை எனக்கு ஆறுதல் அளிக்கட்டும். தேவ அன்னையின் வேதனைக்கு காரணம் ஒரு தாயுடைய வேதனை, எங்களுடைய பாவங்கள்தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவற்றிற்கெல்லாம் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்ற சிந்தனையோடு தாயை சந்திக்கிறார். எவ்வளவு வேதனை!
எவ்வளவு வேதனை. ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். அம்மாவை பார்த்து, எங்கள் அம்மா எனக்காக துயர். மகன் படும் வேதனை கண்ட தாயின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டு, ஐயோ, ஞானிகள் வந்து இயேசுவை ஆராதிக்கும் பொழுது, முழந்தாள் படியிட்டு தண்டனிட்டு ஆராதிக்கும் பொழுது, இயேசுவின் தாய் மரியாள் அவற்றையெல்லாம் மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தாய் மரியாளுக்கு தெரியும், இவையெல்லாம் நடக்கும் காலம். 30 ஆண்டுகளாக வளர்த்த மகன் இதோ பார சிலுவையோடு விழுந்தான். தாயை சந்திக்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆமென். 5ஆம் நிலை, இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். வாசிக்க கேட்போம். ஆமென். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செல்லுகிறார். காரணம் என்ன? ஒருவேளை இயேசு வழியிலே எங்கேயாவது விழுந்துருவாரோ, இல்லை கொண்டு போய் கல்வாரி மலையில் கொண்டு போய் முடியாதோ, அங்கே சிலுவையில் ஏற்ற முடியாதோ என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம். எப்படியாவது இவர் மேலே மேலே கொண்டு போயிடணும். அப்படிப்பட்ட சீமோன் உதவுவதற்காக ஒரு பாக்கியம் கிடைத்தது. இந்த நிலையில் நான் உம்மை கண்டிருந்தால் உமக்கு உதவி செய்ய நான் முன்வந்திருப்பேனே என்று நாம் சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் அவருடைய சிலுவையை சுமக்க நாம் முன் வருகிறோம்? அவருடைய பாடுகளை சுமக்க எத்தனை பேர் முன் வருகிறோம்? அவருடைய ஊழியத்தை செய்ய எத்தனை பேர் முன் வருகிறோம்? வார்த்தையில் சொல்லுகிறோம், கருணை கடலாக இயேசுவே, இந்த நிலையில் நான் உம்மை கண்டிருந்தால் உமக்கு உதவி செய்ய நான் முன்வந்திருப்பேன் என்று தம்பட்டம் அடிக்கலாம். ஆனால் நீர் சொன்னீர், சிறியன் சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உரைத்த இயேசுவே, என்னை சுற்றும் உள்ளவர்களில் உம்மை கண்டு கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு அருள் புரியும். என்னை சுற்றிலும் உள்ளவர்களை உம்மை கண்டு கொள்ள வேண்டும். என்னை சுற்றில் உள்ளவர்கள் உம்மை போல இருக்கிற என்று நான் கண்டு கொள்ளக்கூடிய வரம் தாரும் ஆண்டவரே. இயேசுவை காண வேண்டும். என்னை சுற்றில் உள்ளவர்களை இயேசுவை கண்டு கொண்டு நலிந்த உள்ளவர்களுக்கு
அநாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென். அவர்களை கண்டுகொள்ளாமல் நான் போகிறேன். அவர்களை வெறுத்து தள்ளுகிறேன் அப்பா. பலமுறை நான் வெறுத்து தள்ளுகிறேன். அவர்களை கண்டுகொள்ள என் கண்களை திறந்தரலும். ஆமென். அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு அருள் புரியும். ஆமென். அப்போது நானும் சீமோனை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய், உம்முடைய சமூகத்தில் உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நான் பிறருக்கு தொடர்ந்து செய்து நிறைவடைய அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 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 அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே உருவான எங்கள் தகப்பனே, உம்முடைய சிலுவை பாதைகளை வேத வசனங்களின் மூலமாக அருமையாக இந்த 5 நிலைகளை எங்களை தியானிக்க வைத்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாடுகளை தியானிக்க வைத்தீரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தீரே அப்பா. எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்? பிறர் சபித்து என்னை ஒதுக்கும் போதெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரேப்பா. பிறர் என்னை சபித்து ஒதுக்கும் போதெல்லாம் நீர் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே அப்பா. உடைய சந்நிதியில் உடைய பாடுகளை தொடர்ந்து இந்த தவ காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் என் உயிர் மூச்சு உள்ள வரையும் நான் தியானிக்க அருள் தாரும் ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக ஞானத்தை கொடுத்து, சிலுவை பாதையின் அர்த்தம் என்ன, ஏன் சிலுவை பாதை, வேத வாசிப்பு மூலமாக, வேதத்தின் அடிப்படையில் இதை தியானிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி. வந்திருந்த கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். 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 ஆமென். ஆமென். ஆமென்.